சென்ஸ்லேயே நம்ம பண்ணுவோன்ட்டு பாரதியார் சொந்த படமாக அவருடைய பேனரில் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ சிவாஜியை மீட் பண்ணால் கதை சொல்கிறார். கதை சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போய் ஓகே உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிரியேஷன்ஸில் அது சிவாஜி ஹீரோ பாரதிராஜா டைரக்ஷனில் முதல் மரியாதைன்னு ஒரு படம் பண்ணுறான். ஸோ அந்த கதையெல்லாம் கேட்ட உடனேயே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆர் செல்வராஜுடைய கதை. அவர் எப்பவுமே பாரதிராஜுக்கு அவர் தான் கதை தருவாங்க. மியூசிக் இளையராஜா. இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஆச்சு அப்படின்னா, சிவாஜியும் கொஞ்சம் ஃபீல்ட் அவுட்னு சொல்ல முடியாது. அந்த ஹீரோக்கள் அந்த ஹீரோ வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ரஜினி, கமல் இவங்கெல்லாம் டாப்பில் போயிட்டாங்க. இப்போ சிவாஜி சாரே படங்கள் கம்மி பண்ணுறார். அப்போது அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இல்லை. பாரதி ராஜாவும் மிகப்பெரிய வந்து ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த 84, 85 வரும்போது அவருக்கும் அந்த வேல்யூ கம்மியாக வருது. இப்போ பாரதி ராஜாவும் சிவாஜியும் இணைகிறாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாராலும் வந்து பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. படத்தை அவர் சொந்த பாக்கெட் மணியை போட்டு தான் பண்ணுறாரு. படம் உருவாகுது. இளையராஜா மியூசிக்கு போட்டாங்க. ஸோ படம் முடியுதுறார். படம் பார்த்திங்கன்னா 200 நாளைக்கு மேலே ஓடி கலெக்ஷனை அள்ளிச்சு வந்தேன். ஸோ அது